வாடி. எதுக்குடி எதுக்கு இவளை கூட்டிட்டு வந்தா? இவன் மூஞ்ச பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. முதல்ல அவளை வெளியில போ சொல்லு. தயவு செஞ்சு வெளியில போ சொல்லு. என்ன மன்னிச்சிடுங்கம்மா ப்ளீஸ் மா. நான் எந்த தப்பும் முதல்ல எந்திரி. பண்ணல ப்ளீஸ் அம்மா. கையை எடு. முதல்ல எந்திரின்னு சொன்னேன். என்னடி நாடகம் ஆடுறியா? எல்லாத்தையும் பண்ணிட்டு கால்ல விழுந்து டிராமா போடுறியா? அசிங்கமா இல்ல உனக்கு? அந்த அந்த ஹேமாவோட ஃபேமிலி எவ்வளவு பெரிய ஃபேமிலி தெரியுமா? பணத்துல ஸ்டேட்டஸ்ல எல்லாத்துலயுமே நம்மளை விட அதிகமானவங்க. அவளாவே என்கிட்ட வந்து உன்னை பொண்ணு கேட்டா. அதுக்காக தான் அவ பையனை உன்னை பார்க்க கூட்டிட்டு வந்தா. ஆனா நீ பண்ண வேலையால அவ என்ன காரி துப்பிட்டு போயிட்டா. இப்போ உனக்கு திருப்தியா? இவ்வளவு ஒழுங்கா இருந்து போ சொல்லு. அம்மா பேசுடி. அம்மா அம்மாமா நான் சொன்ன எதுவுமே புரியாதுமா. அவ என்ன லவ் பண்றதா சொன்னதெல்லாம் உண்மைதாமா. ஆனா அத நான் ஒத்துக்கவே இல்லம்மா. உங்ககிட்ட பேச சொல்லிதாமா நான் சொன்னேன். ஆனா அதுக்குள்ள என்னென்னமோ ஆயிடுச்சுமா. ஏய் ஆகலடி. அந்த நந்தினி அப்படி ஆக்கிட்டான்னு அம்மா கிட்ட சொல்லு. மா ஆமாமா, இவ்ளோ நேரம் நான் சுரேகா கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். அவ சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கே முழுசா என்ன நடந்துச்சுன்னே தெரிஞ்சது. ஏய் சொல்லுடி அம்மா கிட்ட. அம்மா ஆமாமா, அந்த பையன் ரூம்குள்ள வரும்போது ரேணுகா பார்த்தாமா. நான் அவகிட்ட தெளிவா சொன்னேன், அவ என் ஃப்ரெண்டுன்னு சொன்னமா. அவ அந்த விஷயத்த அப்படியே போய் நந்தினி கிட்டயும் சொல்லிருக்காமா. அதுக்கப்புறம் தான் வேணும்னே கதவை சாத்தி திருடன் திருடன்லாம் சத்தம் போட்டு இப்படி பண்ணிட்டாமா. ஏய் என்னடி சொல்றீங்க? ஆமாமா, இது மொத்தமும் நந்தினி பண்ண வேலை. நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்துறதுக்கு எப்போ சான்ஸ் கிடைக்கும்னு காத்துக்கிட்டு இருந்தா போல.